கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്ക് എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്ക് എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் பிதாவே. திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். அதிசீக்கிரம் நம்முடைய பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் இருந்து நம்மையும் சேர்த்து கொள்ளும்படியாய் மத்தியாகானத்தில் வெளிப்பட போகும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த காலங்களிலே நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட 3 மரங்கள் அல்லது விருட்சங்களை குறித்து நம்ம பார்த்தோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட திராட்சை செடி, அதாவது முந்திரி வெள்ளி. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அத்தி விருட்சம், அதாவது அத்தி மரம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ மரம் அல்லது ஒலிவ விருட்சம். பிரியமானவர்களே, அந்த செய்திகளை நீங்கள் திரும்ப கேட்டு பாருங்கள். கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கை ஒலிவ மரத்தை போல செழிக்கும். ஆமென். எப்படி செழிக்கும்? ஒலிவ மரத்தின் செழிப்பு என்பது ஒரு 2-3 காரியம் சொன்னேன். ஒலிவ மரம் மலையில் இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, அது எப்பொழுதும் பச்சையாகவே செழித்து காணப்படும். எல்லா சூழ்நிலையிலும், அது சம்மர் ஆனாலும் சரி, வின்டர் ஆனாலும் சரி, ரெய்னி சீசன் ஆனாலும் சரி, அதாவது குளிர்காலமோ மழைக்காலமோ வேனல் காலமோ எல்லா கால நிலைமையிலும் அது செழித்து இருக்கும். அதுபோல கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்க நமக்கு முதல் வாரம்தான் 2வது வாரம்தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லா வாரமும் எல்லா நாட்களும்
நம்மை செழிக்க பண்ணுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எல்லா சீசனிலும், அது டூரிஸ்ட் வர்ற சீசனோ அல்லது பிசினஸ் நடக்கிற சீசனோ நடக்காத சீசனோ அல்ல, எந்த மழை காலமானாலும் வேனல் காலமானாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த இடத்திலும் ஆசீர்வதிப்பார், எந்த சூழலில் ஏது சாகச்சரியங்களிலும் அவன் அனுகிரகிக்கும், எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வதிப்பார். அதற்கு அடையாளம் தான் ஒலிவ மரம். இரண்டாவது நான் சொன்னேன், ஒலிவ மரம் 1000 ஆண்டுகள் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழக்கூடியது, ஜீவிக்கக்கூடியது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால் நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பீர்கள். வார்த்தக்கியத்திலும் நீங்கள் பலம் காய்க்கும் என்று மலையாளத்தில் எழுதியிருக்கிறது போல புஷ்டியுள்ளவர்களாயிருப்பீர்கள். ஒலிவ மரம் எப்பொழுதும் ஒரு புஷ்டியுள்ள, ஒரு கொழுமையுள்ள, ஒரு செழிப்புள்ள மரம். அப்போ நீ 15 வயசுல தான், 30 வயசுல தான், 45 வயசுல தான் நல்லா இருப்ப, 55 60 70 ஆயிடுச்சுன்னா இல்லை. கர்த்தரை உண்மையாய் நம்புகிற பிள்ளைகள், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் கண்டிப்பாய் ஒலிவ மரத்தை போல் அவன் புஷ்டியாய் செழித்திருப்பான், செழித்திருப்பாய். அல்லேலூயா. கடைசியாய் ஒலிவ மரத்திலிருந்து உண்டாக்கப்படுகிற அந்த எண்ணெய் உலகத்திலேயே விலையேற பெற்ற ஔஷதம் உள்ள, மருத்துவ குணமுள்ள எண்ணெயை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல உன்னை இந்த உலகத்திற்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமாய் வைப்பார். அந்த எண்ணெய் உலகத்திலேயே ஆரோக்கியத்திற்கு, மனிதன் ஆகாரத்தில் புசிப்பதற்கும் அது ஆரோக்கியமானது, தேவனுடைய ஆலயத்தில் விளக்கரிக்க பயன்படுவதற்கும் அந்த எண்ணெயைத்தான் தேவன் விரும்புகிறார். அபிஷேக தைலம் பயன்படுத்தப்படுவதற்கும் அந்த எண்ணெய் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக எல்லா விதமான மருத்துவ குணங்களுக்கும், மருத்துவத்திற்கும், ஆரோக்கியத்திற்கும், ஆலயத்திற்கும், தேவனுக்கும் அது பயன்படக்கூடிய விலை உயர்ந்த ஒரு எண்ணெயை கொடுக்கக்கூடிய மரமாய் இருக்கிறது. அதுபோல கர்த்தர் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக அவரை நம்புகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகளை கேட்கும்போது அது எனக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்பொழுது இந்த வார்த்தை உங்களிலே வந்து பலிக்கும். இந்த நாளிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் அது முடிந்தது. அப்போ இந்த நாளில் என்னத்தை கர்த்தாவே, எதை உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்ற போது, நான் என்னுடைய ரெகுலராய் பைபிள் படித்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வெளிப்பட்டது. அந்த வார்த்தையவே தலைப்பாய் வைத்து உங்களோடு கூட ஒரு செய்தியை ஆவியான உதவியோடு கூட வைக்க விரும்புகிறேன். அது என்ன என்று சொன்னால், சாலமோனோடு கூட தேவன் பேசின ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அது சாலமோன் ராஜாவோடு கூட பேசின வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் எடுப்போம். முதலாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 ராஜாக்கள், ஆமென், 1 King 3rd chapter 13th verse. அதிலே தலைப்பை வைத்துதான், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ഇതിനു പുറമേ നീ അപേക്ഷിക്കാത്ത തായ സമ്പത്തും മഹത്വവും കൂടെ ഞാൻ നിനക്ക് തന്നിരിക്കുന്നു. നിന്റെ ആയുഷ്കാലത്തൊക്കെയും രാജാക്കന്മാരിൽ ഒരുത്തനും നിനക്ക് സമാനനായി ഇല്ല, ആകെയില്ല. நல்ல கவனிங்க. இந்த ஒரு வாக்கு என்னுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டது. என்னது? கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்கிற கர்த்தர். சொல்லுங்க, நீ நான் சொல்லுங்க, நான் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் எனக்கு தருகிற தேவன். சொல்லுங்க பார்க்கல இன்னொரு தடவை. நான் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் எனக்கு தருகிற கடவுள் அவர். ஆமென். எனக்கு இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எல்லாருமே அதனால தான் இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்குறோம்னா, கேளாத நன்மைகளை, டோட்டலாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். கேளாத நன்மைகளையும் உனக்கு கொடுப்பார். He gives you unasked goodness. நீ கேட்காததை, சோதிக்காத நன்மைகளையும் அவன் நல்கும்.
நிறைய நேரங்களில் நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், விசுவாசத்தோடு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், விசுவாசத்தோடு எல்லாம். ஆமாம், நல்லது, கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. ஆனால் அதில் மேன்மையான ஒரு விசுவாசம் தான் கேட்காமலே கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவது. அல்லேலூயா. கேட்காமலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை, ஐஸ்வர்யத்தை, மகிமையானவைகளை கொடுக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? அதான் மெயின். எப்பொழுது தேவன் அதை தருகிறார்? நிறைய பேருக்கு கேட்டாலே கிடைக்க மாட்டேங்குது. வருஷ கணக்கில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் இதுவரைக்கும் என்ன செய்யலை, சில நன்மைகள் கிடைக்கல. அது ஒருவேளை ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு கற்பக்கனியாக இருக்கலாம், ஒருவேளை ஆத்தும ரட்சிப்பாக இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜாப்பு, ஒரு வருமானமாக இருக்கலாம். ஏன்னா ஏன் இன்னும் கிடைக்கல? ஆனால் பைபிள் சொல்லுது, கேளாதவைகளை நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். பைபிளில் கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை விட யாசிச்சு അല്ലെങ്കിൽ சோதிச்சு நன்மைகளை அனுபவித்தவரைக்காள் 99% ചോദിക്കാതെ തന്നെ നന്മകൾ അനുഭവിച്ചവരാണ്. ബൈബിളിൽ കേട്ട് ആശീർവാദങ്ങളെ பெற்றுக்கொண்டவர்களை விட அதிகம் கேளாமலே கர்த்தர் ஆசீர்வதித்தவர்கள் தான் நிறைய பேர். அல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் சிலர் இருக்கலாம். ஆனால் தேவன் எப்பொழுதுமே பைபிளில் மத்தேயு 6 நீங்கள் 32 ஒரு வசனம், மாத்தியூ 6:32 படிக்க வேண்டாம், நீங்கள் போய் வீட்டில் படித்து பாருங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் அது வேணும்னா என்ன செய்யுங்க, அதை கேளுங்கன்னு சொல்லலை, அது யாஜிப்பின்னு சொல்லலை. யாஜிப்பின் என்னால் നിങ്ങൾക്ക് லெபிக்கும்னு ஒரு தடவை சொன்னவரான இந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கேளுன்னு சொல்லல, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க? ஆமாம், உனக்கு இந்த உலகத்தில் என்னெல்லாம் வேணும், வஸ்திரம் வேணும், காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும், ஆரோக்கியம் வேணும், அற்புதம் வேணும், இதெல்லாம் கேளுன்னு சொல்லல. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பதில் நீ என்ன செய்ய, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் நீ தேடுவாயாக. என்ன செய்யணுமா? தேட வேண்டியதை நீ தேடும் பொழுது கொடுக்க வேண்டியதை கர்த்தர் தானாக கொடுக்கிறார். நான் இன்னைக்கு சுருக்கமா, அதாவது எப்பொழுது தேவன் நீ கேளாத நன்மைகளை உங்களுக்கு தருவாராம். 2 விதத்தில் நான் ஒரு 6 பேரை பைபிள்ல இருந்து எடுத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 3 புதிய ஏற்பாட்டில் 3. நான் எல்லாம் ஆலோசித்து பார்த்தபோது, ஆபிரகாம் ஆகட்டும், அவர் கேட்டதுனால ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. அவர் ஒரு நாள் எனக்கு பிள்ளை தானே கேட்டதில்லை, அவராக தான் கூப்பிட்டு அவங்க ஊரில் இருக்கும் பொழுது அவராக கூப்பிட்டு அவரை வேறு பிரித்து, நீ வா, உன்னை ஆசீர்வதிப்போம், உன் ஜாதிகளை பெருக பண்ணுவேன், உனக்குள்ள பூமியில் வசனங்களாக ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். தாவீது என்ன ராஜாவாக்கும்னு அவர் ஜெபித்ததே கிடையாது, ஒரு நாள் கூட ஜெபிக்கலை. எஸ்தர் எனக்கு நீ ராணி போஸ்ட் நீங்கள் வாங்கித்தரணும் ஆண்டவரன்னு ஜெபிக்கலை. ரூத்து ஆண்டவரை எனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பெத்திலேயுமே தாங்கன்னு அவன் ஜெபித்ததே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாருமே, யோபுவை எடுத்துக்கங்க, யோபு கூட அத்தனையும் இழந்த போதும் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா அவர் ஜெபித்ததே, பிரார்த்தித்ததே கிடையாது. ஆனால் தேவன் இதெல்லாம் ஏன் கொடுத்தார்? நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். யோசபாத்தா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும். சவுல் ஒரு நாள் ராஜ பதவியை தேடி போகலை, கர்த்தர் தான் சவுலுக்கு ராஜ பதவியை தேடி கொண்டு வந்து கொடுத்தார். அவன் கேட்கல, அவன் சோதிச்சில்ல. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவஜனமே, என்ன நடக்குதுங்க இன்னைக்கு? இருக்கிற ஆவிக்குரிய உபதேசம் என்ன? கேளுங்க, அழுங்க, கண்ணீர் விடுங்க, உடைங்க, குப்புற விழுங்க, அப்படி பாடுங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க, அந்த ஜபத்துக்கு வாங்க, இந்த ஜபத்துக்கு வாங்க, அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். என்ன இதெல்லாம்? இதெல்லாம் இயேசுவை அறிய ஆரம்பித்து கொண்டிருக்கிற
ஒரு குழந்தைகள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஆனால் வளர 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 தேவனே தானாக உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார், கேளாத நன்மைகள், அது வீடோ வாசலோ சொத்தோ சுகமோ வாகனமோ பிள்ளைகளோ பிள்ளைகளின் பிள்ளைகளோ எல்லாவற்றையும் அவர் கொடுக்கக்கூடியவர் தான். அந்த தகப்பன் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் வைத்திருக்கிறோமே ஒழிய நீ கேளு 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 கேளுன்னு சொல்றதை விட கேட்காமலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? கேட்டு கேட்டு வாங்குறவன் யாஜகன்மார் கூட்டத்தில் சேர்ந்தவன், பிச்சைக்கார கூட்டத்தில் சேர்ந்த கிறிஸ்தவங்க ஜாஸ்தி. ஆனால் பிள்ளைகளாக இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப குறைவு. பிச்சைக்கார கிறிஸ்தவ கூட்டம் பெக்கிங் கிறிஸ்டியன்ஸ் ஆர் 90%. கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களும் கேட்க சொல்லிக்கிட்டே தானே இருக்கான். உங்களுக்கு எப்போ வேணுமா செபம் வேணுமா, உங்களுக்கு செபம் பண்ண தெரியலையா, நாங்கள் சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்கோம் 24 மணி நேரமும், எப்போ வேணாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்போ வேணாலும் எங்களுக்கு விடிய விடிய ஆள் இருக்கும். நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் ஆள் போட்டு சம்பளத்துக்கு போட்டு வச்சுருக்கிறான். அவங்க ஜெபிக்கிறதுனால இங்கே அற்புதம் நடக்கிறதில்ல. இந்த ஜனங்கள் விசுவாசத்தோடு கூட இதுங்களுக்கு ஜெபிக்க தெரியாததுனால அங்கே ஃபோன் பண்ணுறதுனால போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஆனால் அதில் வளர்ந்த விசுவாசிகள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக, ஆபிரகாமின் சந்ததிகளாக அல்லது தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுவோமானால் தேவன் கேளாத நன்மைகளை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, சாலமோனை பார்த்து அப்படித்தான் அவர் சொல்றார். அது போல நிறைய இடங்கள் அப்படித்தான் நடந்திருக்கு. 2 காரியங்கள் நிமித்தம் அவர் கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அல்லது மகிமையை கொடுக்கிறார், அல்லது ஒரு வேலையை கொடுக்கிறார், வருமானத்தை கொடுக்கிறார். 1, கடந்த காலங்களில் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். எப்படி? ஃபாஸ்ட் பீரியட், கடந்த நாட்களில் தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி வாழ்ந்தவர்களுக்கு, அவர் இருதயத்தை திருப்திப்படுத்தின, ப்ளீஸ் பண்ண ஒரு காட் ப்ளீசிங் கிறிஸ்டியன் லைஃப் நடத்தினவர்களுக்கு தேவன் கேளாத நன்மைகளை கொடுக்கிறார். நான் 6 தியானிச்சு பார்த்தேன். 2, இவனுக்கு நான் நன்மையை கொடுத்தா, இவனுக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, இவனுக்கு நான் ஒரு பதவியை கொடுத்தால், எஸ்தரை எடுத்துக்கங்க, அல்லனா சவுலை எடுத்துக்கங்க, இவனுக்கு நான் பதவியை கொடுத்தால் அந்த பதவியையும் அந்த ஐஸ்வர்யத்தை அந்த வருமானத்தையும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு இவர்கள் எனக்கு பிரியமாய் ஜீவிப்பார்கள் என்கிற நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கும் கேட்காம கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? சிலர் வாங்குவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமாய் நடந்திருப்பாங்க. அவர் வேத வாசிக்கிறதுல, ஜெபத்தில், கர்த்தருக்கு கொடுப்பதில், ஆராதிப்பதில், பரிசுத்தத்தில் அவருக்கு பிரியமா நடந்தவர்களுக்கும் கேளாத நன்மைகளை ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். இன்னும் சிலருக்கு கொடுத்து பிற்பாடு அவர் நம்புவார், நான் இவனை ராஜாவாக்குறேன், இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். தாவீது பார்த்து அப்படிதான் சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், இஸ் a man after my own heart. எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். He will do all of my wish and will. எனக்கு சித்தமானதில்லை. நீங்க ஏதாவது ஒரு லிஸ்ட்ல இருக்கணும். 1, அவருக்கு பிரியமா வாழுங்க, இல்லைன்னா பெற்றுக்கொண்டால் அதற்கப்புறம் ஆண்டவரே உமக்கு சாட்சியா ஜீவிப்பேன். அகங்காரம் வந்துடக்கூடாது. ஒரு சொத்து வந்தோடனே, வீடு வந்தோடனே, வியாபாரம் வந்தோடனே, வாகனம் வந்தோடனே அப்புறம் எனக்கு கடவுள் தேவையில்லை, பைபிள் தேவையில்லைன்னா அப்புறம் வேற மாதிரி அழிவு மோசமாக இருக்கும். கொடுத்த பிற்பாடு நீ கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிறவனா இருக்கணும், இல்லைன்னா கொடுக்கறதுக்கு முன்னாலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, இப்படி 2 பேருக்கு தான். அதுலையும் பாருங்க, அதற்கு முன்னாலையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவரை பிரியப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க, அதற்கப்புறம் அகங்காரம் வந்து பெருமை வந்த பிறகு தேவன் அவர்களை கைவிட்டதும் உண்டு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கஞ்சிக்கு இல்லாமல் பரதேசியாக பிச்சைக்கார கூட்டமாக ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது ரொம்ப பரிசுத்தமாக தேவனை தேடுவாங்க, ஆராதிப்பாங்க,
கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவார். ஒன்றும் இல்லாதவனுக்கு கொஞ்சம் ஒரு வேலையை கொடுப்பார், இல்லைன்னா நல்ல ஒரு பதவியை கொடுப்பார், இல்லைன்னா ஒரு வீட்டை கொடுப்பார், இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸை கொடுப்பார், எதையோ ஒன்று வாகனங்களை கொடுப்பார். உயர்த்த ஆரம்பிக்கிறார். உயர்த்த 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 இவர்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பெருகிருச்சு, இல்லைன்னா பயங்கரமான பிஸி ஆயிட்டாங்க வருமானத்தில். கர்த்தரை தேடலை. அவர் பார்ப்பார், உள்ளதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குவார். இல்லைன்னா எங்கே கொண்டு போய் இங்கே சம்பாதிச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொடுறான்னு சொல்லி வைப்பார். ஆகையினால பெற்றுக்கொண்ட பிற்பாடும் தேவனை ஏமாற்றுகிற கூட்டத்தார்களாய், அவரை வேதனைப்படுத்துகிற, கடவுளுக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிற கூட்டத்தாராய் அல்ல, கொடுத்த பிற்பாடு நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் நன்மைக்கு பாத்திரவான்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். நான் வேகமாக ஒரு சின்ன லிஸ்ட்டை கொடுக்குறேன் பாருங்க. இப்போ முதலாவது சாலமோன் கிட்ட அதை சொன்னார். இப்போ நம்ம படித்தோம், 3:13 படித்தோம். சாலமோனே, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, அவர் ஐஸ்வர்யத்தை கேட்கல, மகிமையை கேட்கல, நீடித்த ஆயுசுலாம் ஒன்றுமே கேட்கல, ஆனால் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம்? அவர் கேட்பதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு கொஞ்சம் பிரியமாக இருந்தது. நிறைய பாயிண்ட் இருக்குது, நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதில் 9, 10 அந்த வசனங்களை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:9, 10. ஒரு நாள் அவன் ராஜாவான உடனே, புதுசாக பதவி கிடைச்ச உடனே ரொம்ப நல்லா இருந்தார். பதவி கிடைச்ச பிற்பாடு அவன் விக்கிரகங்களுக்கு கோயில் கட்ட ஆரம்பித்தான். தன்னுடைய ஒய்ஃபுடைய பேச்சை கேட்டு அவன் ஒய்ஃப் எந்தெந்த மதத்திலலாம் கட்டியிருந்தானோ அவ்வளவு பேருக்கு இவன் கோயில் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் அவன் சந்ததியை அதுக்கப்புறம் சபித்தார். அவனிடத்தில் இருந்த அதிகாரம் பிடுங்கப்பட்டது, அது வேற காரியம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னு 9:10 அவர் ஒரு நாள் கிபியோன் என்கிற இடத்துக்கு போகிறார். தாவீது இறந்துடுறாரு. இவர் கர்த்தருக்கு ராஜாவான ஒன்று ரொம்ப பயபக்தி, ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருப்பாங்க. போக போக தான் நம்ம கழுத தேஞ்சி கட்டெருமான கதையில் ஆவிக்குரியத்தில் போய் விடுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. பெருமை அகங்காரம் வந்து அப்போ இவர் போய் கிபியோன் என்கிற மேட்டில் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினார். எத்தனை செலுத்தினாரா? கேட்காமல் கர்த்தருக்கு கொடுத்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி செஞ்சாருங்க? நீ எனக்கு இத்தனை காணிக்க செலுத்தணும்னு சொல்லலை, கேட்காமலே கர்த்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். கேட்காமலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் கேட்காமலே அவருக்கு நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். யார் அதனைக்கு வாப்பா வாப்பான்னு சொல்லாமல் வரணும். என் பைபிளை படின்னு சொல்லாமலே நீ பைபிள் படிக்கணும். என்னுடைய ஊழியத்தில் நீ ஏதாவது பங்கெடுன்னு சொல்லாமலே நாம் அவருடைய ஊழியத்தை தாங்க பிடிக்கணும். அந்த நல்ல இருதயம் இருக்கணும். நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. அதுதான் நான் சொல்லிட்டேன், எவ்வளவு கிடைச்சாலும் எங்கே வேணாலும் கொண்டு போய் போடுவோம். தேவனுடைய ஊழியத்தில் மாத்திரம் போட மாட்டோம், பாக்கி எங்கே வேணாலும் போடுவோம். எங்கெல்லாம் போய் போடணுமோ, வட்டி கடையில் போடுவோம், ஆஸ்பத்திரியில் போடுவோம், வண்டி வந்தால் போடுவோம், கோர்ட்டில் போடுவோம், பல இடத்துல கொண்டு போய் வீணாக போடுவோம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் மாத்திரம் போட மாட்டோம். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் நீ போட்டால் நல்லா இருவன்னு சொல்லி. அதனால சாலமோன் கேட்காமலே 1000 சர்வாங்க தகன பலி, அப்போனா பல லட்சங்களை அவர் காணிக்கை அங்கே செலுத்தினார். செலுத்தினோன்னா ஆண்டவர் சொப்பனத்தில் எனக்கு ராத்திரி படுத்து கிடக்கிறார். ஆண்டவர் இறங்கி வந்து கேட்குறார், எப்பா நீ சர்வாங்க தகன பலிலாம் செலுத்தின, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன், உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன்னு சொன்ன உடனே அவர் இப்போ ஜெபிக்கிறார், சொப்பனத்திலே ஜெபிக்கிறார். உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அடுத்த வசனம் சொல்லுது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ആകയാൽ ഗുണവും ദോഷവും തിരിച്ചറിഞ്ഞ് നിന്റെ ജനത്തിന് ന്യായപാലനം ചെയ്യുവാൻ വിവേകമുള്ള ഒരു ഹൃദയം എനിക്ക് തരണമേ. അതുകൂടാതെ നിന്റെ ഈ വലിയ ജനത്തിന് ന്യായപാലനം ചെയ്യുവാൻ ആർക്ക് കഴിയും? സാലമോൻ ഈ കാര്യം ചോദിച്ചത് കർത്താവിന് പ്രസാദമായിരുന്നു. ഹല്ലേലൂയാ. நல்லா கவனிங்க. என்ன வேணும்னு நீங்கள் கேட்டால் என்ன, நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்க இன்னைக்கு ராத்திரியில்? இதை கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. இதை தவிர வேறு எல்லாம் கேட்பீங்க. ஆண்டவரே இன்னொரு 4 வீடு, 4 வண்டி, 3 வண்டி, என் பிள்ளைக்கு அப்படி, என் பொண்ணுக்கு இப்படி,
இன்னும் இவர் பாருங்க என்ன கேட்குறாரு தெரியுமா? 1000 கேட்காமலே தேவனை ஆராதித்தவர். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் சொல்லி சொல்லி அல்லது ஒரு ஊழியக்காரர் உங்களை கேட்டு 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 நீங்கள் ஆராதனைக்கு வருகிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்களும் கேட்டால் தான் ஆசீர்வதிப்பார். இல்லை நீங்கள் நீங்களே உங்களுக்குள் ஏவப்பட்டு, அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனை எழுப்பி தேவ சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது, எந்த ஒரு மனிதன் யாரும் சொல்லாமலே அவரால் இந்த உள்ளத்தில் எழுப்புதல் ஏவப்பட்டு பைபிள் படிக்கிறாரோ அவர் எழுப்புதல் அடைந்தவர். ஏவப்பட்டு ஆராதிக்கு ஓடி வருகிறார்களோ அவர்கள் எழுப்புதல் அடைந்தவர்கள். ஏவப்பட்டு ஊழியத்திலே தங்களுடைய பங்கை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் எழுப்புதல் அடைந்தவர்கள். அல்லேலூயா. இவர் தானாகவே செய்தபடினால கர்த்தருக்கு சொல்றாரு, இவர் இதெல்லாம் கேட்கல. இவர் கேட்டது என்ன கேட்டா சொல்லுங்க? ஆண்டவரே, இந்த உலகத்தில் நல்லது எது கெட்டது எது, இந்த ஜனங்களை எல்லாம் நான் கரெக்டாக நியாயம் விதித்து நியாயம் தீர்த்து நல்ல ஒரு ராஜாவாக இருக்கணும், அநியாயம் செய்கிறவனாக இருக்கக்கூடாது, நீதியுள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்கு எனக்கு பகுத்தறி விவேகிச்சறியின பரிஞானம் நிறைஞ்ச ஒரு நல்ல ஒரு இருதயம் எனக்கு வேணும். நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தாவே நீர் கொடுக்கணுமேன்னு சொன்ன இந்த ஜபம் அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சான். ஞானத்தை கேட்டார், பகுத்தறிகிற கிருபையை கேட்டார். நம்ம வாழ்க்கையிலையும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நல்லது எது கெட்டது எது உமக்கு பிரியமானது எது, அதை செய்வதற்குரிய எனக்கு ஒரு நல்ல பரிசுத்த ஞானமுள்ள இருதயத்தை தாரும்னு நீங்கள் கேட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது, எப்படி பைபிள் படிக்கணும், எப்படி பைபிள் கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும், ஜீவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பகுத்தறியக்கூடிய விவேகிச்சறிந்த ஒரு கிஃப்ட் உள்ள இருதயம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் கேளாமல் கர்த்தர் ஐசுவைத்து அவர்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யாரும் சொல்லி சொல்லி பைபிள் படிக்கிறீங்களா? சொல்லி சொல்லி ஜெபிக்கிறீங்களா? சொல்லி சொல்லி சொன்னால் கூட ஆராதனைக்கு நீ எப்பவும் நடத்து, நான் அப்படித்தான் வருவேன், நான் 1 மணி நேரம் லேட்டாக வருவேன், 3/4 மணி நேரம் லேட்டாக வருவேன், நீ அதை மாதிரி தான் நீ ஆசீர்வதிக்கவும் படுவாய். இந்த உலகத்தில் ஒன்று கேட்குறதுக்கு ஊழியக்காரனுக்கு ஒருவேளை முடியாமல் போகலாம், கேட்டால் தான் இருந்தால் இன்னைக்கு தான் 100 ஜபம் இருக்க போயிடுவான். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். நீ கேட்காமலே தேவனுக்கு முதலாவது ஓடி வருகிற பிள்ளையாய் இருக்கணும். கேட்காமலே வீட்டிலே தேவன் உனக்கு ஆமென் தேவனை பிரியப்படுத்துகிற மகனாய் மகளாய் இருக்கணும். அப்படி இருந்தா கேட்காமலே கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தர வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தை ஒன்று யோசித்து பாருங்க, எத்தனை தடவை குத்தி குத்தி காட்ட வேண்டியிருக்கு. பைபிள் படிச்சிங்களா, பைபிள் படிச்சிங்களா, ஜெபிச்சிங்களா, ஏன் ஆராதனைக்கு வரல, ஏன் லேட்டாக வந்தீங்க, எவ்வளவு கேட்டு 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 தான் தெய்வ சமூகத்தில் நம்ம பின்பற்றுறோம். ஒருவேளை அப்படி கேட்கக்கூடிய ஒரு பாஸ்டர் உங்களுக்கு இல்லை, போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்களும் போயிடுவீங்க, அவ்வளோதான், நரகத்துக்கு போயிடுவீங்க, உருப்படாமல் போயிடுவீங்க. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் கேட்காமலே யார் தேவனை தேடுகிறார்களோ, பைபிள் படிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ படிச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை நமக்கு இருந்துச்சுன்னா அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் தருவார். அதுபோல சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் நாட்களில் வெள்ளிங்கிறது கல் மாதிரி ரோட்டில் குமிச்சு வச்சுருந்தாங்களாம். அவனுடைய காலத்தில் தான் உலகத்திலே பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. அதனுடைய பணத்திற்கு அளவே கிடையாது. எத்தனை $1,000,000 என்று கணக்கிடப்பட முடியாத அளவுக்கு கோல்டு வச்சே நிறைய காரியங்களை செஞ்சார். தங்கம், சுத்த தங்கத்தால். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அது நிமித்தம் என்னாச்சு, நிறைய சொத்து வந்த உடனே நிறைய ஒய்ஃப்மார், ஆமீன், மனைவிமார்கள் அவன் கெட்டுனான். கெட்டுன்னு என்னாச்சு, அந்த ஸ்திரீகளெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், ஒன்றை கெட்டியே உருப்படியாக வாழ முடியல. அந்த ஒன்று பண்ணுற அட்டுழியமே பெரிய அட்டுழியமாக இருக்குது. இவன் 1000 கெட்டுனா உருப்படுவானா? ஒன்றை கெட்டிக்கிட்டே சிலர் சன்னியாசியாக போயிடலாமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் 1000 கெட்டினவன் முற்றிலும் சாத்தானுடைய மகனாய் மாறினான்.
பிசாசுகளை பின்பற்ற ஆரம்பித்தான். இவனுடைய ஆடம்பரம், இவனுடைய அழகு, இவனுடைய ஐஸ்வர்யம், நிறைய பேர் வந்து சேர்ந்தாளுங்க, அவளுகளே வந்தாளுங்க. வர்றவளுகளெல்லாம் இவன் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவ்வளோதான், இவன் போய் கேட்குறதே கிடையாது. இவனுக்கு எல்லாம் தேடி வந்தது. இவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து, இவனுடைய ஆடம்பரத்தை பார்த்து, எங்கேருந்து எதெல்லாம் வந்ததோ வந்ததை ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கிட்டான். அவ்வளோதான். இவன் எங்கேயும் போய் பொண்ணு பார்க்கவோ கெட்ட ஒன்றும் கிடையாது. சேபா சேது ராஜஸ்திரி வந்தால் போனால் திரும்ப வந்து உட்காந்துக்கிட்டான். அவளும் வந்தான். இப்படி ஒவ்வொருத்தியா எங்கே வந்ததெல்லாம் சேர்த்து வச்சான். அத்தனை பிசாசு இவனுக்குள்ளே வந்துட்டு, இவங்களுக்குள்ளே இருந்த பிசாசு ஃபுல்லாக அவனுக்குள்ளே வந்துருச்சு. அவன் தேவனால் தள்ளப்பட்டான். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பெற்றுக்கொள்வது பெரிய காரியம் அல்ல, பெற்றுக்கொண்ட பிற்பாடும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். கடைசி வரைக்கும் நித்திய ராஜ்யத்திற்கு போகணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? கேளாத ஐஸ்வர்யம் வேணும், கேளாத மகிமை வேணும். அவர் கேட்காமலே எதிர்பார்க்காமலே நாம் அவரை பிரியப்படுத்துகிற ஆவிக்குரிய ஜீவியம் செய்யணும். ஓடி வரணும். வீட்டில் பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, அவரை பிரியப்படுத்துறதுல என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அவர் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக நீ செய்வாயானால் உன் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை போல தான் நிறைய பேர். அதே மாதிரி தான் நீங்கள் படித்து பாருங்கள். ரெண்டாவது முடிஞ்ச ஒரு 4 பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதி ஆகமத்தில் யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு நாள் கூட அவன் என்ன ஆண்டவர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும், நான் ஈஜிப்தில் போய் எனக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி வேணும்னு அவர் கேட்கவே இல்லை. எகிப்து தேசம் முழுவதற்கு நீர் என்ன அதிகாரி ஆக்கணும்னு. ஆதி ஆகமம் 41 உல்பத்தி 41, ஜெனிசஸ் 41 41 அங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமேன். பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி முத்திர கலட்டி அவன் கழுத்தில் கிடந்த கிலோ கணக்கில் கிடந்த அந்த பொன் சரப்பணியை கலட்டி அவனுக்கு போட்டு இவனுக்கு இருக்கிற 2வது ரதத்தின் மேல் அவனை ஏற்றி எகிப்து தேசம் முழுவதற்கு அதிகாரி ஆக்கினான். ഇതാ മിസ്രയീം ദേശത്തിനൊക്കെയും ഞാൻ നിന്നെ മേലധികാരി ആക്കിയിരിക്കുന്നു എന്ന് പറവോൻ യോസേപ്പിനോട് പറഞ്ഞു. இப்போ பாருங்க, யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உள்ளவனாய் கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பு யாரு? 12 பேரோடு கூட பிறந்தவர். யாக்கோபு என்கிற ஒரு மனிதனுக்கு, ஆபிரகாம் குமாரன் யாக்கோபுக்கு 12 ஈசாக்கினுடைய குமாரனாய் பிறந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். ஏசா யாக்கோபுன்னு 2 பேர் இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? யாக்கோபுக்கு அது இல்லாமல் பொம்பளை பிள்ளைகள் இருந்துச்சு. அவன் வேலை என்ன இருந்தது? பள்ளிக்கூடம் படிக்கல, ஸ்கூலில் அப்பனுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரை தேடி வந்தது கேளாத பதவியை கர்த்தர் கொடுத்தார். என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆமன். யோசேப்புக்கு தேவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பதவியையும் கொடுத்ததற்கு காரணம் என்ன? நம்ம இன்னைக்கு எந்த ஜபத்தில் போய் உட்கார்ந்து, அது திறப்பில் இருக்கிற ஜபமோ அடப்பில் இருக்கிற ஜபமோ, நீ அடைச்சிக்கிட்டு ஜபிச்சாலும் சரி, திறப்பில் இருந்துக்கிட்டு ஜபிச்சாலும் சரி, கேட்காமல் போறதற்கு காரணம் என்ன? நீ ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடுகிற பெக்கிங் கூட்டத்தில் இன்னைக்கு கிறிஸ்துவ கூட்டம் இருக்கு. 50,000 10,000 20,000 கூடுறதுலாம் கர்த்தருக்கு பிரியமா வளர்றதில்ல. எதை வாங்கி திங்கணும், எங்கேயாவது போனால் ஏதாவது கிடைக்கும். கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிறதுங்க எங்கேயும் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிறவங்க எங்கேயும் ஓட வேண்டிய கூட்டமே இல்லை. மூல வளர்ச்சி குஞ்சின கிறிஸ்தவர்கள், பைபிள் படிக்காதது, செபிக்க தெரியாதது, ஏதோ புதுசாக இயேசுகிட்ட வர்றது, கிறிஸ்தவனா 30 வருஷம் 40 வருஷம் இருந்தாலும் ஆலயத்துக்கு கூட சரியாக போகாததில்ல. இப்படி தான் போய் உட்கார்ந்து தான் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரும். ஆனால் அது பரலோகத்துக்கு போகிற கூட்டம் கிடையாது. அது பரலோகத்துக்கு போகிற கூட்டம் கிடையாது. அதை வாங்கி கொடுக்குறவங்களே பரலோகத்தில் இருப்பாங்களான்னு அங்கே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்கள கர்த்தருக்கு பிரியமாக கனி கொடுக்கலன்னா அக்கிரம செய்கைக்காரரே எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். தீர்க்க தரிசனம் 4 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்னது நிறைவேறிடுச்சு அப்படின்லாம் சாட்சி எடுத்து போடுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இவன் நியாயத்து நாளில் சொல்லுவான், ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், அது கரெக்டாக இருந்துச்சு, அந்த பிள்ளைக்கு கட்டி போச்சு, இந்த பிள்ளைக்கு பொண்ணு வேலை கிடச்சிச்சு, இந்த பிள்ளைக்கு பிள்ளை கிடச்சிச்சு, வீடு கிடச்சிச்சு, ஆமேன், எல்லாம் நல்லதுதான்டா.
அற்புத அடையாளங்கள் செஞ்சோம், பிசாசுகளை விரட்டினோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் உன்னை எனக்கு தெரியாதே, உன்னை எனக்கு தெரியாது. ஏன்னா நீ உண்டாக்கி விட்டதில் 199 கனி கொடுக்கல, வாங்கி தின்னுட்டு அது பாட்டில் போச்சு சாட்சி சொல்லிட்டு. தேவனுடைய நோக்கம் என்னது? பரலோகத்துக்கு ஒரு ஆத்துமா. அப்படின்னா ஏன் பின்ன லாசருவை, ஏன்னா லாசருவுக்கு எதுக்கு ஆண்டவர் ஒரு ப்ரமோஷனே கொடுக்கல? கடைசி வரைக்கும் அவர் அந்த ஐஸ்வர்யன் வாசப்படியில் தான் கிடந்தார். ஏன் கர்த்தரால் அவரை ஆசீர்வதிக்க முடியாதா? ஏன் ஆசீர்வதிக்கலை? லாசருவும் ஏன் யார்கிட்டையும் போய் தேடியும் போகலை? அது வேற ரகசியம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடுகிற கூட்டம் ஒன்று உண்டு, இம்மைக்காக வாங்கி தின்பதற்காக ஓடுகிற பிச்சைக்கார கூட்டம் நிறைய உண்டு. இது என்ன எத்தனை நாள் வாங்கி தின்னாலும் இதுக்கு திருப்தியே வராது. ஆக இப்ப யோசேப்பு பாருங்க, யோசேப்புக்கு தேவன் கேளாத அந்த பதவியும் உயர்வையும் என்னத்திற்காக கர்த்தர் கொடுத்தார்? ஒரே ஒரு 2 காரியம் இருக்கு, வேகமா படிங்க பார்க்கலாம். முதலாவது 37ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். 37 ஆதியாகமம், உல்பத்தியில் 37:2, ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பாலின் தன் தகப்பனுடைய மறுமணி ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். യാക്കോബിന്റെ വംശപാരമ്പര്യം എന്തെന്നാൽ യോസെഫിന് 17 വയസ്സായപ്പോൾ അവൻ തന്റെ സഹോദരന്മാരോട് കൂടെ ആടുകളെ മേയിച്ചുകൊണ്ട് ഒരു ബാലനായി തന്റെ അപ്പന്റെ ഭാര്യമാരായ ബിൽഹായുടെയും സിൽഫായുടെയും പുത്രന്മാരോട് കൂടെ ഇരുന്ന് അവരെ കുറിച്ചുള്ള ദുശ്രുതി யோசேப்பு அப்பனோடு வந்து പറഞ്ഞു. நல்லா கவனிக்கணும். யோசேப்பும் அவங்கள போல வாலிபன் தான், பாலன் தான். அவங்களோட தான் ஆடு மேய்க்கிற வேலையும் செய்கிறான். ஆனால் அவங்க செய்கிற துன்மார்க்கத்தனத்தை, துஷ்டத்தனத்தை யோசேப்பு செய்யலை. பிரித்தெடுக்கப்பட்ட யோசேப்பு, நீ கேளாத பதவி ஒன்றை தேடி வரணும்னா உன்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கலாம், மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடவும் இருக்கலாம், மச்சான்னு சொல்லி கூப்பிடவும் இருக்கலாம், ப்ரோன்னு சொல்லி கூப்பிடவும் இருக்கலாம். அந்த காலத்தில் பிரதர் இப்பெல்லாம் ஏதாயிருச்சு ப்ரோ. ஆமாம், இப்படி சாட்டா போய் அடுத்து கடைசியில் பி இதில் தான் வந்து நிற்கும். அப்பா டாடி ஆகி டாடி டாட் ஆகி டாடு டா அதில் நிற்குது இப்போ, இல்லையா? அம்மா என்னாச்சு? மம்மி ஆச்சு, மம்மி மாமாச்சு, மாமு அவ்வளோதான். போக போக அப்படி கீழே பேர் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அம்மானு கூப்பிட்டது மீ மீ எங்க. அத மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை. சோத்துறான். இவன் கூட இருந்தான், இவன் ஆனால் அவங்க கூட சேரல, அவன் பழக்க வழக்கம் இவனுக்கு வரல. உங்க கூட நிறைய பேர் இருக்கலாம், உங்க கூட படிக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் இருக்கலாம், வண்டி ஓட்டுறது இடத்துல நிறைய பேர் இருக்கலாம். அவங்க கூட சேர்ந்து நீ கண்ணு பன்னிக்குட்டியா இருக்கிறியா, இல்லை அவர்களிடத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஆட்டுக்கூட்டமாக இருக்கிறாயா? யோசேப்பு பாருங்க, அவன் நினைச்சா அவங்க சகோதரன்மாடு கூட சேர்ந்து அவனும் அக்கிரமம் பண்ணலாம், துஷ்டத்தனம் பண்ணலாம், திருடுத்தனம் பண்ணலாம், அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம். ஆனால் இவர் என்ன செய்வாரா? அவர்கள் பாவத்தில் பங்கு பெறுவதில்லை. எப்பொழுது நீ வேலை செய்கிற இடத்துல உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மற்றவர்கள் கூட நீ அக்கிரமத்தில் உடன்படாத மகனாய் மகளாய் இருந்தால், மற்றவர்கள் பேசுகிற கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது, மற்றவர்கள் செய்கிற பாவம் உன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாது, மதுபானமோ பீடியோ சிகரெட்டோ கஞ்சாவோ போதைப் பொருளோ விபச்சாரமோ வேசித்தனமோ என்னென்ன காரியங்களோ உன் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட இருக்கலாம், கூட பிறப்பிட்ட இருக்கலாம், ப்ரோன்னு சொல்கிறவங்ககிட்ட இருக்கலாம், எல்லாம் எவங்கிட்ட இருந்தாலும் அவங்கிட்ட நீ இருக்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து நீ வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் எல்லா இடத்திலும் நீ பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் யோசேப்புக்கு இருந்தது. அல்லேலூயா. அவர்களோடு இருந்தான், அவர்களோடு தான் வேலை செஞ்சான், அவங்க கூட தான் அதே வேலையைத்தான் செஞ்சான். ஆனால் அவர்கள் செய்கிற பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்யவில்லை. கர்த்தர் பார்த்தார், இந்த 12 பேரில் நீ தான் எனக்கு தேவைன்னார். உங்களை பார்ப்பார், நீ என்ன அக்கிரமத்தில் இருக்கீங்க, யாரு கூட சேரும் போதில் என்னென்ன பேசுகிற, என்னென்ன செய்கிற, என்னென்ன பார்க்குற தேவன் எழுதி வச்சிருப்பாரு. நீ தலைமுறைக்கும் தெண்டியாக தான் இருக்கணும். நீ என்ன ஜெபம் பண்ணாலும் கொடுக்க மாட்டார். நீ அந்த இடத்துல தேவனை பிரியப்படுத்துகிற பரிசுத்தவானாய், பரிசுத்தமுள்ள மகனாய் மகளாய் காணப்படணும். நடிக்க முடியாது, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கீங்க, நீங்கள் போகிற இடத்துல எப்படி இருக்கீங்க, கல்யாண வீட்டில் எப்படி இருக்க, மரண வீட்டில் எப்படி இருக்க, ஆலயத்துக்கு வரும்போது நீ எப்படி இருக்க, ஆலயத்துக்கு விட்டு போனோன்னு உன் சொந்த வீட்டில் போனால் நீ எப்படி இருக்க,
உன் செல்போன் என்ன செய்யுது, உன் டிவி என்ன செய்யுது, உன் கண்ணு எதை பார்க்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யோசேப்பு எல்லாரோடு கூட இருந்தது உண்மைதான். ஆனால் அவர்களோடு கூட இருந்தது உண்மைதான். அவர்கள் செய்த வேலையை செய்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் செய்த பாவத்தில் இவன் உடன்படவில்லை. இவன் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் காணப்பட்டார். பாவத்திற்கு விலகி ஓடினார், துஷ்டத்தனத்திற்கு விலகி ஓடினார். அதே தான் இன்னொரு இடத்துல அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 37:13 பாருங்க. அங்கே ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செய்வதற்கு அவள் வாலண்டியராக வந்து 39:9 நீங்கள் படித்து பாருங்க. டைம் இல்லை, வாசி, நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோ. 39:9 அங்கே ஒரு ஸ்திரீ வாலண்டியராக வந்து அவளே வந்து அவனை கையை பிடிச்சி இழுக்கிறா. 39:9 அவளே கையை பிடிச்சி இழுக்கிறா. வா, நான் தான் கூப்பிடுறேன், வா, வேசித்தனத்திற்கு வா, விபச்சாரத்திற்கு வா. இன்னைக்கும் உலகத்தில் நீ தேடியே போக வேண்டாம் மகனே, உன்னை தேடி மகளே, உன்னை தேடி பாவம் வரும். நீ இருக்கிற இடத்தை தேடி, உன்னை தேடி, உன் பிள்ளைகளை தேடி வரும். வரும்போது என்ன செய்யணும், நீயும் உன் பிள்ளைகளும் அதுலேருந்து காப்பாற்றப்படணும். சும்மா சொல்லிட்டுலாம் காரியம் கிடையாது. நான் என் பையன்லாம் போகவே இல்லை, அந்த பிள்ளை தான் வந்தா, இல்லைன்னா என் பிள்ளைலாம் போகவே இல்லை, அந்த பையன்தான் வந்தான். போனாலும் போகலைனாலும் பாவம் தான். தேடி வந்தாலும் விரட்டி ஓடணும். அவன் என்ன செஞ்சாரு, அந்த ஸ்திரீ கையில் வஸ்திரத்தை விட்டுட்டு விலகி ஓடினார். இந்த காரியம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அல்லேலூயா. அதனால தான் ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. பாவம் செய்யாததற்கு சிறைச்சாலைக்கு போனார். ஜெயிலையும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் அவரை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய டெய்லி லைஃப் எப்படி இருக்குது? நீங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறியா? உன் வாயில் வார்த்தையினால் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறது நீ வேலை செய்கிற இடத்துல வெளிப்படுத்துகிறீங்களா? உன் பார்வையினால் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களா? உங்கள் செல்ஃபோன்னால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிறத வெளிப்படுத்துகிறீங்களா? அவங்க செய்கிற சில அக்கிரமங்கள், பாவங்கள், குடிப்பதோ புகைப்பதோ ஒன்னிடத்தில் இருக்குதா இல்லையா? அவங்க பழகிறது போல பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்றைக்கு தவறான உறவுகள் இருக்குதா? கொஞ்சம் கவனமாக பாரு. யாரு கூட நீ வேலை செய்யலாம், எந்த இடத்துலையும் இருக்கலாம், ஆனால் அவங்க செய்கிற பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்படி இருந்தால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார்னா, ஏன் கர்த்தர் எனக்கு இந்த பதவியை தந்தார்? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிலருக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது தேவன் கேட்காமலே சில பதவிகளை கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கொடுத்த பிற்பாடும் அவன் எனக்கு பிரியமாக ஜீவிக்கிறானா, என் சித்தத்தை நிறைவேற்றுகிறானா என்பதையும் பார்ப்பார். யோசேப்பு அதை ஒரு காரியத்தை நல்லா செஞ்சார். நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 45:15 அவன் சகோதரர்கள்லாம் பஞ்சத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. நல்லா தெரியும், கானான் தேசத்தில் பஞ்சம். அவங்க எகிப்து தேசத்துக்கு, இப்போ இவர் எகிப்தில் பிரதம மந்திரியாக இருந்து எல்லாத்துக்கும் ஆகாரம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் சகோதரர்கள்லாம் அங்கே ஆகாரம் 3வது முறையாக ஆகாரம் வாங்குறதுக்கு வர்றாங்க, தானியம் வாங்குறதுக்கு வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். வாங்க வந்த இடத்துல என்ன சொல்கிறான் பாருங்க, சோத்திரம் சொல்லிட்டு, நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பற்றி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அதில் இல்லையே, ஜீவ சம்ரட்சணை செய்யும்படிக்குன்னு இருக்கும் ஒரு வார்த்தை. நீங்கள் அல்ல என்ன அனுப்புனது. 45:5 எஸ் 45:5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், என்னது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். വായിക്കാം. എന്നെ ഇവിടെ വിട്ടയച്ചത് കൊണ്ട് നിങ്ങൾ വ്യസനിക്കേണ്ട, വിഷാദിക്കുകയും വേണ്ട. ജീവരക്ഷയ്ക്കായി ദൈവം എന്നെ നിങ്ങൾക്ക് മുൻപായി അയച്ചതാണ്. Praise the Lord. அவர் புரிந்து கொண்டார் கர்த்தர் என்ன உயர்த்தினதனுடைய நோக்கம். இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த சிறு கூட்டம், 70 பேராய் இருக்கிற அந்த கூட்டம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்கு, அவர்களுக்கு ஒரு ரட்சகனாக, உங்களுக்கு ஒரு ரட்சகராக தேவன் என்னை எகிப்திற்கு அனுப்பினார். பார்த்தீங்களா, உயர்த்தின பிற்பாடு அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல காரியம்,
நான் என்ன ஆண்டவர் இதுக்கு முன்னாலேயே ஈஜிப்துக்கு கொண்டு வந்ததற்கு நோக்கம் என்ன? இஸ்ரவேல் என்கிற ஒரு சந்ததி பாதுகாக்கப்படுவதற்கும் ஜீவனை ரட்சிப்பதற்கும் ஒரு இரட்சகனாக கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார் என்பதை யோசேப்பு புரிந்து கொண்டார். சில வேலைகள்லாம் செஞ்சார், ஆனால் காரியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் திட்டத்தை நிறைவேற்றினார். சில காரியங்கள்லாம் பழி வாங்கினார். அதனால் அவர்கிட்ட இருக்கிற பதவி யூதா கோத்திரத்துக்கு போயிடுச்சு. இவர்கிட்ட இருந்த ஆளுகையின் கோத்திரம் யூதா கோத்திரத்துக்கு போயிடுச்சு. அதனால தான் யூதா கோத்திரத்தில் இயேசு பிறந்தார், யோசேப்பு கோத்திரத்தில் பிறக்கலை. காரணம் என்னென்னா, அவர் சொல்லி சொல்லி பழி வாங்குறார், நினச்சி பழி பிரதிகாரம் வீட்டுக்கையான ஓர்த்து அம்மா அவன் சகோதரமாக செய்ததற்கு ஓர்த்து பிரதிகாரம் வீட்டணும். வெஞ்சன்ஸ், கேரக்டர் ஆஃப் வெஞ்சன்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொண்டார், இந்த ஜனங்கள் அழியாதபடி காப்பதற்கு கர்த்தர் என்னை இரட்சகனாய் உயர்த்தினார். எகிப்தில் உங்களையும் ஆசீர்வதிக்கும் போது எதுக்கு தெரியுமா? நீங்கள் மாத்திரம் தின்னு கொழுத்து நீங்கள் மாத்திரம் ஆடம்பரமாக இருப்பதற்கு அல்ல, அழியும் ஜனங்களுக்கு நீங்கள் பயன்படுகிற பாத்திரமாக இருக்கணும். உங்கள் மூலமாய் சிலர் ரட்சிக்கப்படணும். உங்கள் வருமானம் சிலருடைய ஆத்தும ஆதாயத்திற்கு உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பங்கு கண்டிப்பாக செலவு பண்ணப்படணும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வரத்தாஞ்சி வராதுன்னு சொல்ல, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் இருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வருமானம் வேற, நம்மளாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வருமானம் வேற. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க, அது வேற. அதில் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்காது. அதுக்கு பதில் அது அவர்களை நரகத்திற்கு கொண்டு போகும். ஐஸ்வர்யவான்களில் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம்னு சொல்லி, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிற ஆசீர்வாதம் வேற, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற உலக வருமானமும் வேற இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, திருப்தி இருக்கும், அதில் பிரச்சனை இருக்காது, அதில் ஆபத்து இருக்காது. மற்றதில் அவனுக்கு திருப்தியே இருக்காது, அவனுக்கு வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் அவன் செய்த அக்கிரமங்களுக்கு பிடிக்கப்படுவான். அப்போ நாடு விட்டுலாம் ஓடணும். நீ நிறைய பேர் பாருங்க, இந்தியாவில் செய்ய வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே போய் உட்காந்துக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் குற்றவாளிகளை. நம்முடைய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு சொல்கிற 2 காரியத்தில் நீங்கள் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து அடுத்த செய்தி தொடரும். இன்னும் 2 செய்தி தொடரும். அப்போ கேளாமலே நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன பொறுத்தனையோடு நீங்கள் இருக்கணும் தெரியுமா? கர்த்தாவே, நீர் எனக்கு பதவியை கொடுக்கும் பொழுது, நீர் எனக்கு உயர்வை கொடுக்கும் பொழுது, நீர் எனக்கு வருமானத்தை பெருக பண்ணும்போது, நான் உம்முடைய அழியும் ஜனங்களின் ரட்சிப்புக்காக நான் செலவு செய்வேன், நான் திறப்பிலே நிற்பேன், நான் அவர்களின் ஆத்தும ரட்சிப்புக்காக என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ. அவர் இலவசமாக தானியம் கொடுத்து உதவினார், இடம் கொடுத்து உதவினார், அவர்களுக்காக பார்வோனிடத்தில் போய் பரிந்து பேசினார், அந்த ஜனங்களை ராமசேஸ் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்தார், செழிப்பான கோசேன் தேசத்திலே வாழ வைத்தார். அத்தனையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செய்தார். நல்ல செழிப்புள்ள கோசேன் தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பராமரித்தார். அதற்கு அவர் பே பண்ணாரான்னு தெரியல. அப்போ தன்னுடைய வருமானத்திலிருந்து ஜனங்களை, அழிந்து கொண்டிருந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு அவர் பயன்பட்டார். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி செய்வோமானால் இன்னும் கேளாத உயர்வையும் கர்த்தர் தருவார். நமக்கு 1 லட்சம் வந்தோடனே 2 லட்சத்துக்கெல்லாம் போகக்கூடாது. சோத்துராம், இதில் நான் தேவனுக்காக என்ன செஞ்சேன், ஆத்தும ரட்சிப்புக்காக என்ன செஞ்சேன், இல்லை ஏழைகளுக்காக நான் என்ன செஞ்சேன், ஏழை ஜனங்களுக்கு என்னுடைய வருமானத்திலிருந்து எத்தனை சதவிகிதம் போனது. கொஞ்சமாவது நாம் ஏழைகளை நினைத்து கொள்ள வேண்டும், திக்கற்றவர்கள் விதவைகளை நினைத்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தான தர்மத்தில் கொஞ்சமாகிலும் நமக்கு பங்கு இருக்க வேண்டும். அவர் இல்லைன்னா அவருக்கு சொல்லுவார், ஐஸ்வர்யவான்ட்டு சொன்ன மாதிரி சொல்லுவார், நீ பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் நன்மைகளை நீயே அனுபவிச்சு அதனால் நரகத்துக்கு போடாம்பார். ஐஸ்வர்யவான கர்த்தர் நரகத்திற்கு அனுப்புனது நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16 நீங்கள் ஒன்று போய் வீட்டில் போய் படித்து பாருங்க தெரியும். அவன் நரகத்தில் போய் வேதனைப்படும் பொழுது 15 16 தெரில, அதில் ஒரு அந்த லாசர் ஐஸ்வர்யவான் கதையில் வரும், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த ஐஸ்வர்யவான்ட்டு ஆண்டவர் சொல்லுவார், பிரைஸ் தி லார்ட், நீ பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய். அது செஞ்ச தப்பு அது ஒன்று தான். நீ தண்ணி அடித்த, பீடி அடித்த, மதுபானம் பண்ண, வேசித்தனம் பண்ண, விபச்சாரம் பண்ணலாம் சொல்லலை.
நீ அனுபவித்த நன்மையிலிருந்து உன் வாசப்படியில் கிடந்த ஏழையாகிய லாசருவனுடைய சரீரத்தையும் திருப்திப்படுத்தவோ ஆத்துமா ரட்சிப்புக்காகவோ நீ 10 பைசா செலவு பண்ணலை. பிசிறினாரி பயலாக இருந்த, கஞ்ச பிசினாரியா இருந்த, உனக்கு உன் பிள்ளைகளுக்குன்னே இருந்த, நீ என்ன செலவு பண்ண? அதனால அவன் தீமை அனுபவிச்சா அவன் பரலோகத்தில் நன்மை அனுபவிக்கிறான். நீ நன்மை அனுபவிச்சு நீ இப்போ தீமை அனுபவிடுறான்ட்டார். பெரிய பாவம்லாம் ஐஸ்வர்யவான் செய்யலை. இன்னைக்கு நிறைய பணக்காரர்கள்லாம் ஒருவேளை நிறைய பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அழியும் ஜனங்களுக்காகவும் ஏழையின் பசிக்காகவோ அல்லது தான தர்மத்திற்காகவோ அல்லது ரட்சிப்புக்காகவோ செயல்படாமல் இருப்பார்களானால் அவர்களுடைய முடிவும் அழிவே. இப்போ ஒரு பொருத்தனை பண்ணிப்பார். கேளாத ஐஸ்வர்யம் வேணுமா? இன்னும் கர்த்தர் உயர்த்தணுமா? உயர்த்த நீ தேவனுக்காக என்ன செய்வேன்? அழியும் ஜனங்களுக்காக நீங்க என்ன செய்வீங்க? ஏழைகளுக்காக நம்முடைய பங்கு என்னவா இருக்கும்? நியாய தீர்ப்பு நாள் அது கூட அவர் சொல்கிறாரு, நான் தரித்திரத்தில் இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், எனக்கு பசியை போக்குனீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? வியாதியஸ்தர்கள் நம்மளை சுற்றில் இருக்கிறவங்க ரொம்ப ஏழைகள் வியாதியாக இருந்தால் அவர்களுக்கு முடிஞ்சால் நம்ம கொடுக்கணும். ஒருவேளை ஒரு சேலை இல்லைன்னா 10 சேலை இருக்குன்னா புது சேலை வாங்கி கொடுக்க முடியாது, உள்ளதில் நல்ல சேலை ஒரு ஏழைக்கு கொடுக்கணும். ஒன்றை நல்ல ஆகாரம் இருக்குன்னா ஒரு ஏழைகள் திருப்பி தர முடியாதவர்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கணும். யாருங்க? திருப்பி தர முடியாதவங்களுக்கு நம்முடைய ஆகாரத்தில் ஒரு நேரத்தை கொடுத்து பார்க்கணும். இல்லை டவுனுக்கு வரும்போது ஒன்றுமே முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிற ஏழைகள் எளியவர்கள் அங்கே கையேந்தி கொண்டு இருக்கிறவளை பார்க்கும் பொழுது நம்மளால் முடிஞ்ச அளவு உற்சாகமாக கொஞ்சம் போட்டுட்டு போகணும். பிசினாரித்தனமாக 5 ரூபாயும் 10 ரூபாயும் போடாதபடி முடிஞ்ச ஒரு 50 ரூபா எடுத்து போடுறதுக்கு நமக்கு மனசு வரணும். ஒரு 20லேருந்து 50க்கு மேலே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அவன் கையில் கொடுத்துட்டு போகணும். கொடுக்கும்போது சொல்லணும், இயேசு உன்னை நேசிக்கிறாரு, நீ இதுக்கு பீடியோ சாராயமாக குடிச்சேன்னா நீ உருப்பட மாட்டடான்ட்டு சொல்லிட்டு போயிடணும். இயேசு உன்னை நேசிக்கிறதுனால, என்னை நேசிக்கிறதுனால நான் உனக்கு கொடுக்குறேன். இதை கொண்டு போய் நீ பீடியோ மூக்குப்பொடியோ வெத்தலையோ தண்ணியாக அடிச்சேன்னா அடுத்த இடம் உனக்கு 10 பைசா கிடைக்காது, நீ வாழ்க்கையில் நல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு போகணும். நிறையா கொடுத்தா 5-10 கொடுத்தா சொல்லாமல் கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா அவன் திரும்ப கூப்பிட்டு உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவான். வேகமாக போட்டு போயிரு 10 ரூபா போட்டேன்னா. இல்லைன்னா எம்மா இங்கே வாம்மா நான் கூட 10 ரூபா தரேன்னு உனக்கு 20 ரூபாய் சேர்த்து கொடுத்துருவான், வடையும் வாங்கிட்டு போகணும். இப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கானுங்க. அதே கூட அதிகாரத்தில் அவங்ககிட்டலாம் யூனியன்லாம் இருக்குது, நீங்கள் சும்மாலாம் இருக்க முடியாது. யூனியன்லாம் வச்சுருக்காங்க, வட்டி கொடுக்குறவங்களாம் இருக்கான், அது வேற கதை. அதனால தான் சொல்கிறேன், பாத்திரம் அறிந்து என்னை போடணுமா? நல்ல கொளுத்த குதிரை மாதிரி உட்காந்துட்டு வேணும்னே காலை மடக்கி வச்சுருப்பான். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா காலை தூக்கிட்டு டாஸ்மாகில் போய் நின்றுக்கிட்டு இருப்பான். அறிஞ்சு போடணும், முடியாதவர்களுக்கு போடணும், கைவிடப்பட்டவர்களுக்கு போடணும், வயதானவர்களுக்கு போடணும். நியாய தீர்ப்பில் அதுக்கு பலன் உண்டு. முடியாதவர்களுக்கு போடணும், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் தான் தேவன் நமக்கு கொடுக்குறார். நம்மளே பந்தா காட்டுறதுக்கு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சு பாருங்க. அதெல்லாம் செய்கிறதுனால தான் இன்றைக்கி கஷ்டப்படுகிற பலருக்கு எப்படியாவது நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்பதற்கு காரணம் அதுதான். அது மிஷினரிகளாக இருந்தாலும், ஊழியர்களாக இருந்தாலும், சபையிலே மக்களாக இருந்தாலும், அல்லது வெளியே இருந்து சிலர் வந்தாலும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னாலும் முயன்றது நான் செய்து கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் நிறைய செஞ்சுருக்கிறோம், இப்போவும் செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் கணக்கு கேட்பார். 4 பேர் சொல்லணும், இவனால் நான் பசியார் ஆண்டவரேன்னு சொல்லணும், இவன் எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான்னு சொல்லணும். ப்ரைஸ் எல்லாம் அது ஒரு நல்ல நாளுக்காவது வாங்கி கொடுங்க. நீ 4000 ரூபா 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பிறந்த நாள்னா நம்ம 10,000 15,000 செலவு பண்ணுவோம். பந்தாவா அடையப்போ கேக்கா வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி வாங்குவோம். அதில் ஒரு 100 ரூபாய் ரோட்டில் இருக்கிற ஏழைக்கு முடியாதவனுக்கு கொஞ்சம் போடு. நம்ம செலவு பண்ணுறதுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்முடைய பங்கு தேவன் கொடுத்ததற்கு பயன்படணும். இப்போ யோசேப்பு இந்த வேலைகளை செய்தார், அந்த ஆத்துமாக்களை பாதுகாத்தார், அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்தார், அவைகளுக்காக பரிந்து பேசினார், அவைகளை கொண்டு போய் கோசேன் என்கிற நல்ல நாட்டிலே வைத்து இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் என்பது உருவாவதற்கு யோசேப்பு அன்றைக்கு பயன்பட்டார். அல்லேலூயா.
நம்மளும் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம மூலமாக ஒரு சாட்சி சொல்லணும். இந்த இந்த சகோதரனை நான் ஆசீர்வதிச்சதுனால, என் மகனை நான் ஆசீர்வதிச்சதுனால அவன் இந்த நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்தான், அவனால் ஒரு 4 ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சு, இல்லைன்னா ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, அவனுடைய பணத்தினால, அவனுக்கு செய்த உதவியினால், வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸினால, வஸ்திரத்தினால, ஆகாரத்தினால ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, இல்லைன்னா ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அப்படின்னு நம்மளை குறித்து ஏதாவது ஒரு 4 வார்த்தை பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நான் எடுத்ததே 6 பேர், 4 பேர் அப்படி இருக்கிறாங்க. அது அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒன்று மட்டும் கவனிங்க. கர்த்தர் கேட்டு கேட்டு கொடுக்கிற அப்பா அல்ல, கேளாமலே பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிற சிநேகமுள்ள பரம தகப்பன். அல்லேலூயா. கேட்டு கேட்டு வாங்கலாம், கேட்டு கேட்டு வாங்குகிற கூட்டம் உண்டு. அவைகளெல்லாம் பிள்ளைகளாக இருந்து யாசிக்கிற கூட்டம். அது ஆண்டவரே அது வேணுமே, இது வேணுமே, அது வேணுமே, இது வேணும் கேட்கிற கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டம் உண்டு, ஒரு சிறு கூட்டம் உண்டு, தேவனை பிரியப்படுத்த 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 கேட்காமலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் யாரும் சொல்லி ஜெபிக்கிறவங்களா இராதீங்க, நல்லா தீர்மானிச்சுக்கோங்க. யாரும் சொல்லி பைபிள் படிக்கிறவங்களா இருக்காதீங்க. யாராவது உங்களை திட்டி திட்டி ஆராதனைக்கு வர்றவங்களா இருக்காதீங்க. தேவனால் ஆவியானவரால் நீங்கள் ஏவப்பட்டு செயல்பட்டு பாருங்க. யோசேப்பை யாரும் ஏவலை, யோசேப்பு ஆவியானவர் ஏவி தான் செயல்பட்டார். சாலமோன்ட்ட இப்படி நீ ஜெபம் பண்ணு யாரும் சொல்லி கொடுக்கல, அவரா ஏவப்பட்டு ஜெபம் பண்ணினார். தேவன் எதிர்பார்த்த பிரார்த்தனை சாலமோனுடைய வாயிலிருந்து வந்தது. தேவன் எதிர்பார்த்த சுபாவம் யோசேப்பினுடைய வாயிலிருந்து வந்தது. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் வேணும். என்னை சுற்றியில் இருக்கிறவங்களால் நான் கெட்டு போயிட்டேன், என் வேலை, நாம் செஞ்ச வேலை சரியில்லை. இல்லை இல்லை, நீ சரியில்லை. நீ எந்த வேலையை செஞ்சாலும் பரிசுத்தமாக இருக்கலாம். நான் இருக்கிற இடம் சரியில்லை, நான் இருக்கிற வேலை சரியில்லை. யோசேப்பும் பாவம் செய்கிறவங்க கூட்டத்தில் தான் இருந்தார். அவங்க செஞ்ச வேலையை தான் இவரும் செஞ்சார். எந்த வேலையில் இருந்தாலும் அங்கே துஷ்டன் மாதிரி இருப்பாங்க, உன்னை கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் உங்களை கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும். அது ஸ்கூலானாலும், காலேஜ் ஆனாலும், வேலை ஸ்தலமானாலும், பதவியானாலும், எந்த இடமானாலும் நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது பார்ப்பார், ஆகா எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லி ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமான மகள், அவள் வேலை ஸ்தலத்தில் எனக்கு சாட்சியாக இருக்கிறா. 9 பேர் பாவம் செய்கிறாங்க, இவன் ஒருத்தி ஒதுங்கி கொள்ளுகிறாள், இவன் ஒருவன் ஒதுங்கி கொள்ளுகிறான். இவளை தேடி பாவம் வந்துச்சு, இவனை தேடி பாவிகள் வந்தாங்க, இவளை தேடி பாவம் செய்கிற பிள்ளைகள் பொம்பளைகள் வந்தாங்க, ஆண்கள் வந்தாங்க. இவள் விட்டு பாவத்தை விட்டு ஓடினாள். எதை விட்டு ஓடினாள்? வேலையை விட்டுட்டு ஓடலை. யோசேப்பு பாவத்தை விட்டு தான் ஓடினார். எதை விட்டுட்டு தான் ஓடினார்? பாவத்தை விட்டுட்டு தான் ஓடினார். அது வேலையில் அதுக்கப்புறம் அவன் சத்துரு செய்த காரியம், அது நமக்கு தேவையில்லை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆகையினால் இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் எங்களுக்கு தருகிற தேவன், கேட்டு கேட்டு வாங்குகிற பிள்ளைகளாய் அல்ல கர்த்தாவே, நீர் கேட்காமலே நாங்களும் ஜெபிக்கிறவர்களாய், உமக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்களாய். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் உமக்கு பிரியமானதா, எங்கள் வேத வாசிப்பு உமக்கு பிரியமானதா, எங்கள் ஆராதனை உங்கள் பிரியமானதா இருக்க கிருபைதாரும் ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா. அது போல யோசேப்பை போல ஹல்லேலூயா, அவங்க அப்பா போய் நீ அந்த அவங்கெல்லாம் என்னதாவது தப்பு பண்ண என்கிட்ட வந்து சொல்லுங்களாம் சொல்லி அனுப்பல, சொல்லாமலே இவர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை செஞ்சார். அவங்க அப்பா போய் நீ ஏதாவது நீ அவங்கெல்லாம் தப்பு பண்ண என்கிட்ட வந்து சொல்றான்லாம் சொன்னதா பைபிளில் எழுதலை. அவர் தானாகவே ஏவப்பட்டு அவர்கள் செய்கிற மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே என்று பவுல் சொல்லுகிறார். அவர்களோட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கணும், அவர்களோடு சேர்ந்து போகிற கூட்டமாய் அல்ல. உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் பாவத்தில் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த சந்ததிகளாய் அந்த துஷ்டர்களுக்கு நடுவிலும் பாவங்களுக்கு நடுவிலும் ஆமீன் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களாய் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கணும்னு சொல்லி பிலிப்பியர் 2:13, 11-14 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்க, தெரியும். 13 வாசிக்கிறோம். கோணலுள்ள வக்கரதையும் தலைமுறையும் வக்கரதையுள்ள கோட்டம் உள்ள தலைமுறைகளோட நடுவில் ஆன நம்மளை ஜீவிக்கிறது. அதற்கு நடுவில் நம்மளுக்கு களங்கம் இல்லாதவராய் வச்சனம் என்னுள்ள விளக்கு பிடிச்சு கொண்டு ஜொலிக்கின்றவராய் காணப்படணும். ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லி சொல்லி ஜீவிக்கிற கூட்டமா,
சொல்லாமலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற கூட்டமா? ஒப்பு கொடுங்க. கேட்காமலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உயர்த்தும் பொழுதும் மறந்துடாதீங்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. அவர் சொல்லலாம் மாட்டார். நம்ம தான் இருதயத்தில் ஏவப்பட்டு, நான் தேவன் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நான் எப்படி செலவு பண்ணணும், எனக்கு 90%னா 10% எப்படி செலவு பண்ணணும், ஏழைகளுக்கு, ஊழியங்களுக்கு, மிஷினரிகளுக்கு அப்படின்னு நம்ம பிரித்து என்னத்தை செய்ய முடியுங்கிற தான தர்மங்களுக்கு அப்படின்னு செய்யும் கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. நியாய தீர்ப்பு நாளிலே தான தர்மத்திற்கு ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.